ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூடான இட்லிக்கு நான்வெஜ் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுக்கிறோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைவேக்காட உருளைக்கிழங்கு வேகணும். வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணுறப்ப தேவையான அளவு கல்லுப்பி ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் 4 தூளையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கணும். எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த மசாலா வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணுறோம். தேங்காய் விழுதை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை தூவி நல்லா வீடே கமகமன்னு மணக்கிற உருளைக்கிழங்கு குழம்ப இறக்கி வைக்கிறோம்.